ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பிபிஎல் மேட்ச் 5 வந்திருக்கோம். ஸோ மேட்ச் 5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இம்பார்ட்டன்டான மற்றும் ஈஸியான கேள்விகளும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் கேள்விகள் சுலபம்னு பார்த்தாலும் அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம். ஏன்னா நம்ம போர்டு நம்மள இதுக்கப்புறம் வந்து படிச்சிருக்கியா ஆன்சர் சூஸ் பண்ணியா, படிச்சிருக்கியா ஆன்சர் சூஸ் பண்ணியா, கேள்வியை பார்த்து உடனே பதில சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட், எனக்கு ஒரு கேண்டிடேட் எனக்கு தேவையே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர்கள் ஒரு கேள்வியை கொஞ்சமாவது யோசித்து பதில் சொல்லக்கூடியது, அதாவது படிச்சிருக்கணும் ஒரு கேண்டிடேட். அந்த படித்த விஷயத்தை வச்சு யோசிச்சு ஒரு பதில் சொல்லக்கூடிய கேண்டிடேட் தான் எனக்கு என்ன வரணும், வேலைக்கு வரணும்ன்றதை எதிர்பார்க்கக்கூடிய வகையில தான் அவங்க வந்து கேள்வி வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா செட் பண்றாங்க. அதனால நம்ம நிறைய விஷயத்தை, ஒரு கேள்வினா அது ரெலவெண்டா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ரொம்ப நேரம் ஒதுக்க போறது இல்லையா, ஒரு நாள்ல எவ்வளவோ நேரத்தை வீணடிக்கிறீங்க. ஒரு ½ an hour இதுக்குன்னு ஒதுக்கி, இந்த பிபிஎல்லுக்கு ஒதுக்கி இதுல என்ன விஷயம் சொல்றாமோ அட்லீஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் நம்ம படிச்ச விஷயம், அதாவது படிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லையா அந்த விஷயத்தை நம்ம அந்த கேள்விக்கு ரிலேட்டடா படிக்கலன்னா அட்லீஸ்ட் அது கேட்டாது இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். இதுதான் நாங்க எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது. இந்த நல்லதை நீங்களும் பெறுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பயனடையட்டும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் RTA Act 2005? ஓகேங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்னவென்று நிர்ணயித்திருக்கிறது. இதுதான் இதன் கேள்வி. சோ தகவல் அறியும் உரிமை சட்டம், நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் நெசசிட்டி, அதன் ஒரு ரைட்ஸ் இருக்கு. சோ அப்போ அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அந்த அடிப்படை உரிமைகள்ல இதுவும் இருக்கு. என்னதான் நடக்குது? டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு என்ன தூங்கி கொண்டிருக்கிறதா? தமிழக அரசாங்கம் என்ன இந்த கேஸ் பத்தி விவரிக்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வேகன்சி என்ன அல்லது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு. அதற்கான கேள்விக்கு நீங்கள் எழுப்பக்கூடிய பட்சத்தில் PIO, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. யார் இந்த தகவலை உனக்கு தருவாங்கன்னா PIOன்ற ஒருத்தர் தான் தருவாங்க. யார் இந்த PIO அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர், அதாவது பொதுவான ஜனங்களுக்கு தகவல் தரக்கூடிய ஒரு ஆபீசர், அதிகாரி. சரிங்களா? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் இவர் தான் இந்த விஷயத்தை என்ன பண்ணுவாருன்னு தருவாரு, PIO. சரியா? இவர் எத்தனை நாளுக்குள்ள அந்த தகவலை தரணும், அதாவது கேள்விகள் பெறப்பட்டவுடன் 30 நாட்களுக்குள் இந்த தகவலை ஆனது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தரணும். அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இந்த RTA என்றாலே ரைட் டு இன்ஃபர்மேஷன், எனக்கும் என்னை சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு. உன்னோட OMR வேணும், நான் வந்து கரெக்டா தான் எழுதியிருக்கேன், அதுல நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த OMR நீ வாங்கி தாராளமா பார்க்கலாம், டியூ டு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி. சோ இதை கொடுப்பவர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர். ஆனா இப்ப நான் உனக்கு சொல்ல போற தகவல் தான் ஒரு முக்கியமான தகவல். குறைந்த காலக்கெடுவாக அவர்கள் நிர்ணயித்திருப்பது என்னன்னா 30 நாட்கள். முன்ன வேற நாட்கள் இருந்தது, அது இப்ப குறைச்சு 30 நாட்களுக்குள்ள ஒரு மனிதன், அதாவது 1 மாத காலத்திற்குள் அவருக்கு தேவையான அனைத்து விஷயமும் அவருக்கு என்ன ஆயிடணும், தெரிஞ்சிடணும். சோ இப்ப நான் சொல்ல போற அந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்வு, அதாவது உங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சுதந்திரம் சொல்லக்கூடிய லிபர்ட்டி, ஓகேங்களா? சோ இந்த 2 சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா இவர்கள் 30 நாள்லாம் எடுத்துக்க கூடாது. 4 நாளைக்கு அவருக்கு தூக்கு, அதுக்குள்ள இந்த விஷயம் தெரியலன்னா அவருக்கு தூக்கு போட்டுருவாங்க. சோ இதனால வந்து கண்டிப்பா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஒரு விஷயத்தை நீ கேட்கிற, அதாவது ஒருவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒருவருடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த தகவலுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது வெறும் 48 மணி நேரங்கள், அதாவது 2 நாட்கள் தான். சரிங்களா? 2 days தான் எடுத்துக்கணுமா. சரியா? அப்ப இது ஒரு முக்கியமான தகவல். அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ஒருத்தருடைய லைஃப் அல்லது அதனுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய வகையில ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவர்களுக்கான காலவரம்பு என்ன, 2 நாட்களுக்குள் அந்த தகவலை கொடுத்து விட வேண்டும். இது வந்து 30 நாட்களுக்குள் தகவல்களை தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன். அடுத்தது 2வது கேள்வி போலாமா? So, 2வது கேள்வி, the electoral system in India has been adapted from the system followed in the இந்திய தேர்தல் முறையால் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி எந்த தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது இந்தியாவில தேர்தல்னு ஒண்ணு நடத்துறோம், எல்லாருக்குமே 18 வயசு வந்தவங்க ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த உச்சாணி கொம்புல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த தேர்தல் முறையை யார் அறிவிக்கப்பட்டது? உங்களுக்கே தெரிஞ்சதுதான், இங்கிலாந்தில் பின்பற்றப்படக்கூடியது. யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய இங்கிலாந்து. ஏன்னா நம்ம சட்டமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் கான்செப்டே நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் எடுத்தோம். சரிங்களா? அப்ப தேர்தல்லாம் அங்க இருக்கிற மாதிரி எடுத்தாதான் நமக்கு, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறபடி எடுத்தாதான் நமக்கு செல்லுபடி ஆகும். அதனால யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தேர்தல் முறையை தான் நம்ம பின்பற்றுறோம். இப்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது எலெக்ஷன் கமிஷனர், EC அப்படின்னா என்னது, தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய சரத்து எது? தட் மீன்ஸ் ஆர்டிகல். விச் ஆர்டிகல் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி கூடுது அப்படின்னா ஆர்டிகல் என்னது, 3
324 இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றேன் ஓகேவா 324 அப்ப தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324 இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்தியாவினுடைய முதல் தேர்தல் ஆணையர் இது வந்து நமக்கு ஜெனரலா நம்ம வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாம் போகும்போது கேட்பாங்க இந்தியாவினுடைய முதல் தேர்தல் ஆணையர் who is the first election commissioner of our India அப்படின்னு சொல்லி கேட்டாங்க who is சுகுமார் சரிங்களா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகுமார் சென் சோ இவருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப தற்போதைய எலெக்ஷன் கமிஷனர் யாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் இப்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டீங்க தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்க ஞானேஷ்குமார் ஏற்கனவே ஒரு கேள்வி ஒரு பிபிஎல் கேட்டிருந்தா சொல்லியிருந்தீங்க சோ அப்ப இது தெரிஞ்சிச்சா அப்ப எலெக்ஷன் கமிஷனருக்கு சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென் இப்ப யாருன்னு கேட்டாங்கன்னா ஞானேஷ்குமார் இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 கேள்வி கேட்டு அந்த 2 கேள்விக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போறீங்களா என்ன முதல் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்காங்கல்ல இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களையுமே முறைப்படி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா யார் வந்து அவர்களை வந்து நியமிப்பாங்க நீ தான்ப்பா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஞானேஷ்குமாருக்கே அந்த பதவியை கொடுத்தது யாரா இருக்கலாம் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இன்னொரு விஷயம் அவர் எத்தனை ஆண்டுகள் பதவி வகிக்கலாம் அல்லது எத்தனை வயது வரை பதவி வகிக்கலாம் எதனா ஒரு கால வரம்பு அது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அப்ப உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருக்கேன் appoint the chief election commissioner ஓகேவா யார் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பார் அதே மாதிரி அவர்களுடைய கால வரம்பு டென்யூர் கேட்டிருக்கேன் சரிங்களா சோ இது ரெண்டுத்தையும் மறக்காம சொல்லிட்டு போங்க அடுத்த கேள்வி தான் மூன்றாவது கேள்வி சோ மூன்றாவது கேள்வி revolution of the earth around the sun is an example of ஓகேவா பூமி சூரியனை சுற்றி வருவது எதற்கான ஒரு உதாரணம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆமாம்மா பூமி என்பது வருடத்திற்கு 365 நாட்கள் 0.2 சம்திங் அது இருக்கு அது வேண்டாம் நமக்கு அந்த 365 நாள் வந்து பூமியானது என்ன சுத்தி வருது சூரியனை சுத்தி வருது அதனாலதான் நமக்கு ஒரு வருஷம் என்பதே வருது அதுல பருவநிலைகள் சீசன்ஸ் என்பதே வருது இப்பயும் வந்து சம்மர் சீசன் வின்டர் சீசன் மாறி மாறி வருது இல்ல பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கு வெயில் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அப்போ ஒரு பூமி வந்து சூரியனை சுற்றி வருவதனாலதான் இந்த பருவநிலை மாற்றங்களே ஏற்படுகிறது அப்போ வருடத்திற்கு ஒரு முறை சுத்தி வருகிறது அப்போ அது எக்காரணத்து கொண்டும் ஒரு கொஞ்ச நாள் வேகமா ஓடுறது கொஞ்ச நாள் ஸ்லோவா வர்றது கொஞ்ச நாள் வேகமா ஓடுறதுன்ற மாதிரி மாத்திக்கல தன்னுடைய இதை ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு சுத்த சுத்தி முடிக்கணும்னா ஒரு சுத்தை 365 நாள் சுத்தி கொண்டுதான் இருக்கிறது பூமி அப்போ இது வந்து ஒரு சீரான வட்ட இயக்கம் சரிங்களா சீரான வட்ட இயக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நாளைக்கு ஆப்ஷன்ல இந்த சீரான வட்ட இயக்கம் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இல்ல என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்ன சார் சுத்தி வர்றதை வச்சு வேற எதனா கதை கட்டுவேன் நல்லா கவனிச்சுக்கோ இந்த மாதிரி கொடுக்காம நாளைக்கு இப்படியும் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் பீரியாடிக் மோஷன் என்ன மோஷன் பீரியாடிக் மோஷன் காலமுறை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சரிங்களா அப்ப முறையான ஒரு கால இயக்கத்தின்படிதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பூமி சுத்தி கொண்டு வருகிறது 365 நாள் எதனா ஒரு நாள் கூடியோ அல்லது ஒரு நாள் குறைஞ்சோ சுத்துதா பூமி கண்டிப்பா கிடையாது அப்போ முறையான கால இயக்கம் டைம் டியூரேஷனை எக்காரணத்து கொண்டு மாத்தாதனால இட்ஸ் இன் பீரியாடிக் மோஷன் சொல்லலாம் அப்போ நாளைக்கு உனக்கு கொஸ்டின்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருந்தாலும் சரிதான் அதாவது சீரான வட்ட இயக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தாலும் சொன்னாலும் சரிதான் இன்னொன்னு என்னது பீரியாடிக் மோஷன் சொல்லக்கூடிய காலமுறை இயக்கமும் சரிதான் அப்ப இங்க 365 நாள் இருக்கா அப்ப 365 நாள் என்பது சரியான கால அளவுல சுத்தி கொண்டிருக்கிறது பூமியானது சூரியனை அதனால காலமுறை இயக்கம் என்பது சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி எலக்ட்ரிக் மோட்டார் இஸ் யூஸ்ட் இன் மின் மோட்டார்கள் எதில் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லிட்டு கேக்குறாங்க மோட்டார் அப்படின்னே சொல்லிட்டாங்க நீங்க வீட்டுக்கு தண்ணி போடுறதுக்கு மோட்டார் போடுறீங்க எதுக்கு மோட்டர் போட்டு வரமா போய் மோட்டர் போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரமா அப்படின்லாம் சொல்றீங்கல்ல மோட்டார்னா என்ன பண்ணுவீங்க சுவிட்ச் போடுவீங்க சுவிட்ச் போட்டோடனே மோட்டர் சுத்தும் இதுதானே நடக்கிறது அப்போ இந்த மோட்டார் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னாற்றலை என்ன ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி கொடுக்கிறது இதுதான் மோட்டார் செய்யறது சரிங்களா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றி கொடுக்கிறது இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது சுவிட்ச் போடுறேன் மோட்டர் சுத்துது அப்போ இதுல எந்த ஒரு விஷயத்த அதுக்கான எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிரைண்டர் தான் ஏன்னா கிரைண்டர் சுத்துதா என்ன பண்ற சுவிட்ச் போடுற உடனே கிரைண்டர் சுத்தி மாவு அரைக்குது ஆமா தானே மாவு அரைக்கும் இயந்திரம் சொல்லக்கூடிய கிரைண்டர் சுத்துது அப்ப கிரைண்டர் போய் சும்மா சுத்தாது இல்ல அது எதனால சுத்தும் உள்ள கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய மோட்டார்னாலதான் சுத்தும் அப்ப எலக்ட்ரிக் மோட்டார் இதுல எதுல பயன்படுத்துவாங்கன்னா கிரைண்டர்ல பயன்படுத்துவாங்க சோ நாட் ஒன்லி கிரைண்டர் வேற என்னென்னலாம் கொடுக்கலாம் மிக்சர் கொடுக்கலாம் என்ன வேணா கொடுக்கட்டும் சோ அதுலதான் அதை பயன்படுத்துவாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவதுதான் எலக்ட்ரிக் மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டாரினுடைய பயன்பாடு என்ன மின்னாற்றலை
மெக்கானிக்கல் இயந்திர ஆற்றலாக மாற்றி கொடுப்பது. அப்ப ஜெனரேட்டர் என்ன பண்ணும்? இந்த ஜெனரேட்டர் சொல்லக்கூடிய மின்னியற்றி என்ன பண்ணும்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணும். இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி கொடுக்கும். ஒரு ஜெனரேட்டர் வச்சுக்கோ, இப்படி பிடிச்ச அப்படியே வந்து ஒரு நூலை கட்டி இப்படி இழுப்பான் வேகமா. எதுக்கு இழுக்கிறான்? அதுதான் இயந்திர ஆற்றல், மனிதனால் கொடுக்கக்கூடிய இயந்திர ஆற்றல். அப்படி சுத்தி இப்படி இழுக்கும் போது உடனே என்ன ஆகுதுன்னா மிஷின் சுத்த ஆரம்பிக்குது. அப்ப இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா மின்னியற்றின்னு சொல்லக்கூடிய ஜெனரேட்டர். அப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கா, சிஎஃப்எல்னு சொல்லிட்டு, இதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்காக சொல்றேன். சிஎஃப்எல் பல்ப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய விரிவாக்கம் என்னன்னா காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். சரிங்களா? அப்ப சிஎஃப்எல்ன்றது ஒரு பல்ப். அது எப்படி இருக்கும்? அது ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய லேம்ப். சரியா? அது ஒரு விளக்கு, லேம்ப். அது எப்படின்னா அதிக வெளிச்சத்தை, ஒளியை தரக்கூடிய ஒரு விளக்கா இருக்கும். அப்ப ஃப்ளோரசன்ட் என்றால் ஒளி, வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விளக்கு. காம்பாக்ட்னா சின்னதா கை கடக்கமா இருக்கும். அப்ப கை கடக்கமா ஒரு இது போட்டு வெளிச்சத்தை அதிகமாக பெறுவார்கள். அதுதான் காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. சிஎஃப்எல் பல்ப். விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி. வேர் இஸ் த நேஷனல் ஜூட் போர்ட் ஹெட்குவார்ட்டர் டிஸ்லோகேட்டட்? சிம்பிளான கேள்வி, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் போறோம். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்க அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சணல் என்றாலே என்னம்மா? இந்தியாவினுடைய, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சணல்னு சொல்லக்கூடிய ஜூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஃபைபர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தங்க இழைப்பயிர். சரியா? இந்தியாவின் தங்க இழைப்பயிர். கிட்டத்தட்ட இந்த தங்க இழைப்பயிர் புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனை பத்தி படிச்சிருப்பீங்க. அந்த ரெவல்யூஷன் எதோட சம்பந்தப்பட்டது? இந்த சணலோட சம்பந்தப்பட்டதுதான். அப்ப சணல் என்பது இந்தியாவின் தங்க இழைப்பயிர்னு சொல்லுவாங்க. அப்ப பணப்பயிர்லயும் அது ஒரு வகையான அடக்கம் தான். சோ இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய கொல்கத்தால தான் இருக்கு, வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில தான் இதனுடைய தலைமையிடம் இருக்கு. காரணம் எங்க ஏன் பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் தான் கிட்டத்தட்ட 50% சணல் உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? அப்ப ஜூட் ப்ரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து 100% ஜூட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதுல 50% எங்கேயே ஆகுதான்? மேற்கு வங்காளத்திலேயே ஆகுதான். சோ அப்படி மேற்கு வங்காளத்திலேயே 50% சணலை உற்பத்தி செய்யக்கூடிய மேற்கு வங்காள மாநிலம் தான் இந்தியாவினுடைய சணல், அந்த நேஷனல் ஜூட் போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க, நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வியும் கூட. 50% சணல் உற்பத்தியை கொண்டுள்ளது கோல்டன் ஃபைபர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம். வேற என்ன இதுல பத்தி தகவல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவ்வளவுதாமா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது 6வது கொஸ்டின். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சதுப்பு நில காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 4 மாவட்டங்கள்ல எதுல வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சதுப்பு நில காடுகள்னாலே அலையாத்தி காடுகள் அல்லது ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து சதுப்பு நில காடுகள் சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் காடுகள். இது தமிழகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம், சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் என்ற பகுதியில இருக்கும். நல்லா இருக்கும் இது போய் பாத்தீங்கன்னா. சரிங்களா? சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் என்ற பகுதியில இருக்கும். சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல தான் இருக்கு. சரிங்களா? கடலூர் மாவட்டத்துல உலகிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ள ஒரு இடமா பார்க்கப்படுகிறது. அது என்ன சார், உலகிலேயே மிக 2வதா? அப்ப உலகிலேயே முதல் வந்து நம்ம இந்தியாவில இல்லையானா? ஆமா, நம்ம இந்தியாவில தான் அதுவும் இருக்கு. ஆனா முழுக்க இந்தியாவில இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுல கொஞ்சம் வங்காள தேசத்தை சேர்ந்ததும் இருக்கு அந்த காடுகள்ல. சோ இந்தியா உலகத்திலேயே முதல் சதுப்பு நில காடுகள் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால். இப்ப பார்த்தோம்ல ஒரு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், அங்க இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ். சரிங்களா? சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க படிச்சிருப்பீங்க சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுந்தரவன காடுகள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் அதிக சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ள ஒரு இடமா இருக்கும். அதாவது உலகத்திலேயே அதான் முதல். 2வது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய பிச்சாவரம். ஓகேவா? இந்த பகுதி தான். சோ சதுப்பு நில காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா கடலூர்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது 7வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா the most commonly used cooking gas contains LPG which means அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள LPG என்பது என்ன கொடுக்கிறது? உங்க எல்லாருக்குமே தெரியும். LPG என்பதனுடைய விரிவாக்கம் என்ன? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த LPGல யார் இருப்பாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். புரோபேன் ஒரு கேஸும் பிளஸ் பியூட்டேன், இந்த 2 கலவைகளும் சேர்ந்ததான் LPG. கூட வந்து என்ன இருக்கும்? எத்தில் மெர்காப்டேன். ஓகேவா? எத்தில் மெர்காப்டேன் எதுக்குன்னா இது வந்து அந்த ஸ்மெல்ல டிடெக்ட் பண்றது. ஏன்னா இந்த 2 வாயுக்குமே என்ன இல்ல, ஸ்மெல், ஓடர் இல்ல. சோ அதனால அதை டிடெக்ட் பண்றதுக்காக கொஞ்சோண்டு எத்தில் மெர்காப்டேனை கலப்பாங்க. சோ புரோபேனுடைய இந்த ரெண்டுமே, இந்த புரோபேன் ஆகட்டும் பியூட்டேன் ஆகட்டும், ரெண்டுமே கார்பன் மூலக்கூறுகளாலும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளாலும் ஆனதுதான். சோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? C3H8 சொல்லுவாங்க. இத C4H10 சொல்லுவாங்க. ஓகேவா?
ஓகேவா? சோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த C3H8 C4H10 இது இரண்டு கலவைகளும் சேர்ந்ததுதான் என்னது எல்பிஜி. கூடவே என்ன கலந்திருப்பாங்க? எத்தில் மெர்காப்டன் கலந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இத யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1912வது வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங். ஓகேங்களா? டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங் அப்படி அவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா 1919 இந்த எல்பிஜி கேஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப எல்பிஜி என்பது புரோபேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய இரண்டு வாயுக்களும் திரவமாக்கப்பட்டு கலந்திருக்கக்கூடிய ஒரு வாயு. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து 8வது கேள்வி போலாமா? 8வது கேள்வி choose the correct acid and its uses அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ சரியான அமிலம் மற்றும் அதன் பயனை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் நைட்ரிக் அமிலம் என்பது டைஜஷன் ஆஃப் ஃபுட், உணவுப் பொருட்களினுடைய செரிமானத்துக்கு பயன்படுவது நைட்ரிக் அமிலம். ஏங்க HNO3 எடுத்து எதை குடிச்சு பாரு வயிறே வெந்துரும். இந்த HNO3 டைஜஷன் ஆஃப் ஃபுட்டா கிடையவே கிடையாது. உணவுகளை செரிக்க பயன்படுவது நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய HCl அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் நம்ம வயிற்றிலேயே சுரக்குது. அதுதான் உணவை செரிக்க பயன்படும். இந்த நைட்ரிக் அமிலம் எதற்கெல்லாம் பயன்படும்னா உர தயாரிப்புல பயன்படும். ஃபெர்டிலைசர், சரிங்களா? உரம் தயாரிக்கிறதுல பயன்படும். ரெண்டாவது வந்து எதுல பயன்படலாம்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிபொருட்கள்ல பயன்படும். வெடிபொருட்கள் தயாரிப்பதுல பயன்படும். சரிங்களா? வெடிமருந்துல பயன்படும். சோ இது ரெண்டுமே வந்து இந்த பயன்பாட்டுல தான் இருக்கும். அப்ப முதல் வந்து தப்பு. சல்பியூரிக் ஆசிட் வந்து பாத்திங் சோப், அவ்வளவுதான். உடம்பெல்லாம் பொங்கி புண்ணாக வேண்டியதுதான். குளியல் சோப்ல போய் சல்பியூரிக் அமிலம் பயன்படுத்துவாங்களா? பாத்திங் சோப்ல பயன்படுத்துறது வந்து KOH ன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து எதுல பயன்படுத்துவாங்க? குளியல் சோப்ல பயன்படுத்துவாங்க. அப்ப சல்பியூரிக் ஆசிட் எதுல பயன்படுத்துவாங்கன்னா சல்பியூரிக் அமிலத்தை இங்க எழுதுற பாருங்க, கார் பேட்டரிகள்ல பயன்படுத்துவாங்க. அதிகமான இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல தான் பயன்படுத்துறாங்க. அதுல முக்கியமா காரோட பேட்டரியில பயன்படுத்துறது. வினிகர் preserve food materials, உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் இருப்பதற்கு பயன்படுத்துவது வினிகர். இதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. ஏனென்றால் வினிகரில் எந்த அமிலம் இருக்கு? அசிடிக் அமிலம், அசிடிக் ஆசிட் இருக்கு வினிகர்ல. அதனால அது preserve food material, உணவுகளை கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது என்பது சரி. நான்காவது என்ன கொடுத்திருக்காங்க? பென்சோயிக் அமிலம் சலவை சோப்பா. கொன்னுடுவேன். பென்சோயிக் அமிலமும் எதுதான்? உணவுகளை பாதுகாப்பதற்கு தான். திண்ம நிலையில் உள்ள ஒரு அமிலம். சோ இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இதுவுமே இதுக்கு தான் பயன்படுது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு படிங்க. ஓகேவா? சரி, அடுத்து 9வது கேள்வி. டேஷ் இஸ் யூஸ்ட் இன் சீடிங் கிளவுட்ஸ். ஓகேவா? மேகத்தில் தூவுதலுக்கு பயன்படுத்தப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது மேகத்துல இருந்து செயற்கை மழையை உண்டு பண்ணுவதற்கு இதை தூவினால் மேகமானது கிளவுட் சீடிங் நடைபெற்று அப்படியே மழையை கொட்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KI அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது KIனா என்னது? பொட்டாசியம் அயோடைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேறு என்ன பயன்படுத்தலாம்? இன்னும் 2 பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அயோடைடு, வெள்ளி அயோடைடுன்னு சொல்லுவாங்கம்மா. சில்வர் அயோடைடு AgI ன்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ். சரிங்களா? திட CO2. சரிங்களா? ட்ரை ஐஸ் அது வந்து என்னன்னா சாலிட் CO2. இதுதான் வந்து சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடு. சாலிடா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தினா உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. உலர் பனிக்கட்டி. சரிங்களா? உலர் பனிக்கட்டி. சோ இந்த வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து சில்வர் அயோடைடுன்றது வெள்ளி அயோடைடு, AgI, KI ன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் அயோடைடு. இதெல்லாம் தான் கிளவுட் சீடிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்ப நாளைக்கு கிளவுட் சீடிங்ல எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நாளைக்கு சப்போஸ் பொட்டாசியம் அயோடைடு இல்லைன்னா நீ என்னென்னலாம் தேடணும்? சில்வர் அயோடைடு தேடணும், ட்ரை ஐஸ் தேடணும். இல்லையா? பின்வரும் ஒன்று எது கிளவுட் சீடிங்க்கு பயன்படாதுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இதை கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் வேற வைக்கலாம். அதுதான் பயன்படாதுன்றது யோசிச்சு கரெக்டா வெளியே தள்ளுங்க. ஓகேவா? அடுத்து 10. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். இலைத்துளை மூடி திறப்பதை கட்டுப்படுகிறது. இலைத்துளையின் வழியாகத்தான் வாயு பரிமாற்றம் நடைபெறும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இலைத்துளை மூடி இருப்பதை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலைத்துளை வழியா தான் என்ன நடக்கும்? வாயு பரிமாற்றம். சரியா? ஒளிச்சேர்க்கையின் பொழுது இந்த வாயு பரிமாற்றம் சொல்லுவாங்கல்ல, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளிட்டு ஆக்சிஜனை உள்ள இருக்கிறது, ஆக்சிஜனை உள்ளே தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ல. ஒளிச்சேர்க்கையின் போது என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணும், ஆக்சிஜன் என்ன பண்ணும்? எக்ஸேல் பண்ணும். அதாவது ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கும். சோ இந்த மாதிரி வாயு பரிமாற்றம் இந்த இலைத்துளையின் வழியாக தான் நடக்குதுன்னு உனக்கு தெரியும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. சும்மா எப்பயுமே துளை விலை விரிஞ்சிட்டு இருந்தே நல்லா இருக்குமா? ஓப்பன்ல இருந்தா. சோ அது ஓப்பன்ல இருந்துட்டு க்ளோஸ்ல இருந்துட்டு மாறி மாறி நடக்கணும். சோ இதற்கு முக்கிய காரணம் யாருன்னா காப்பு செல்கள். God close the door, God open the door சொல்லுவோம்ல. காட்னா யார்? காப்பவர்கள். அப்ப காப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காட் அப்படின்னா அவர்கள் வரணும்னா மூடுவாங்க, இல்லைன்னா திறப்பாங்க. சோ அந்த திறந்து மூடுறது எல்லாமே காப்பு செல்கள் சொல்லக்கூடிய காட் செல்ஸ் தான் நடக்கும். சோ இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 11வது கேள்வி.
கேன்சர் ஆஃப் த எபிதீலியல் செல்ஸ் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எபிதீலிய திசுக்களில் உருவாக்கும் புற்றுநோய் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப எபிதீலிய திசுக்கள்ல உருவாகக்கூடிய புற்றுநோய் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்சினோமா. கிட்டத்தட்ட 80% இருந்து 90% கேன்சர் வந்து கம்ப்ளைண்ட் ஆவறதே எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்சினோமால தான். அப்ப கார்சினோமான்னு சொல்லக்கூடிய இதுலதான் 80 இருந்து 90% புற்றுநோய்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாவதற்கு காரணமே, அதாவது மார்பகங்கள்ல உருவாகும் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லக்கூடியது, லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், இது ரெண்டுமே உருவாவதுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்சினோமா இதுதான். சரிங்களா? இதுதான் வந்து எபிதீலிய திசுக்கள். அடுத்தது இந்த லுக்யூமியா. சரியா? லுக்யூமியா இது என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய போன் மேரோ. என்னது? எலும்பு மஜ்ஜை. எல்லாமே சொல்லிடுறோமா? எலும்பு மஜ்ஜை. இந்த எலும்பு மஜ்ஜையில தான் எது உருவாகும்? ஆர்பிசி, ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும். சோ அதுல உருவாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லுக்யூமியான்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு இன்னொன்னு என்னன்னா இன்னொன்னு இடத்துல உருவாகும், இந்த பிளட் கனெக்டிங் டிஷ்யூல எல்லாம் உருவாகும். பிளட் கனெக்டிங் டிஷ்யூ, ரத்தத்தை இணைக்கக்கூடிய அனைத்து திசுக்கள்லயும் வந்து இந்த லுக்யூமியா வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உருவாகும். ஏன்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது லுக்யூமியா. அடுத்தது சார்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கனெக்டிங் டிஷ்யூ, இணைப்பு டிஷ்யூல உருவாகும். புரியுங்களா? கனெக்டிங் டிஷ்யூஸ் எங்க எதெல்லாம் உருவாகுதுன்னு சொல்றேன் பார். இது வந்து இணைப்பு திசுக்கள்ல உருவாகக்கூடிய கேன்சர். சரிங்களா? இணைப்பு திசுக்கள்ல. லாஸ்டா லிப்போமா. லிப்போமான்றது ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு டியூமர். சரியா? ஒரு கட்டி மாதிரி. அப்ப இந்த இதெல்லாம் தான் எங்க உருவாகக்கூடிய கேன்சர். அப்ப எபிதீலியல் டிஷ்யூன்னு கேட்டாங்கன்னா கார்சினோமா திட்டத்தட்ட 80 இருந்து 90% புற்றுநோய்கள் இதுல கம்ப்ளைண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது லுக்யூமியான்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோல உருவாகக்கூடியது, பிளட் கனெக்டிங் டிஷ்யூல உருவாகும். அடுத்தது வந்து சார்கோமான்னு சொல்லக்கூடியது. சரியா? அடுத்தது 12 பிளட் கேன்சர் இஸ் கால்ட் as அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரத்த புற்றுநோய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. ரத்த புற்றுநோய் இப்பதான் சொல்லிட்டேன், ரத்தத்துல உருவாகுதுன்னு சொல்லிட்டல. அப்ப ரத்தத்துல உருவாகக்கூடிய புற்றுநோய் என்ன அழைக்கப்படுகிறது? லுக்யூமியான்னு அழைக்கப்படுகிறது. அப்ப லுக்யூமியானா இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனிதனுடைய உடம்புல இந்த வெள்ளை சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப நாளைக்கு கேள்வி இப்படி கேட்கலாம், ஒரு மனிதனுடைய உடம்பில் வெள்ளை சிவப்பணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதிகப்படியான வளர்ச்சி அடைகிறது, வேகமா அதிகரிச்சுட்டே இருக்கு. கவுண்ட் மிச்சமா போகுது, 1 லட்சம் 2 லட்சம் WBC எல்லாம் இருக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட். அப்ப அவன் எந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறான் என்றால் லுக்யூமியா என்ற புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறான். சரிங்களா? ரத்த புற்றுநோய். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. WBC கவுண்ட் அதிகமாயிட்டு இருக்கும் பொழுது அங்கே அவன் பாதிப்படைவது எந்த வகையான புற்றுநோய்? லுக்யூமியா என்ற புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த WBC அதிகமாகுதுன்னா ரத்தத்திலே புற்றுநோய் கலக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நோயை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸை கொண்டுள்ளது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த WBC, வெள்ளை சிவப்பணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் தான். இது என்ன பண்ணும்? ஒரு நோய் வேகமா அதிகரிச்சுட்டு வருதுன்னா அதை தாக்குவதற்கு இவர்கள் அதிகமாக உற்பத்தி ஆவார்கள். அதன் மூலமா கண்டுபிடிச்சல இதுல ரத்த புற்றுநோய் உருவாகுதுன்னு. அனிமியா இது வந்து ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசினுடைய கவுண்ட் கம்மியாகும் போது உருவாகிறது தான் இந்த அனீமியா, ரத்தப்போக்கு. சரிங்களா? அடுத்து 13வது கேள்வி. 13வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா which battle was laid the foundation of the Mughal empire? இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேக்குறாங்கன்னா முதலாம் பானிபட் போர். கிட்டத்தட்ட 1526 டெல்லி சுல்தான்களின் கடைசி அரசரான இப்ராஹிம் லோடி. சரிங்களா? டெல்லி சுல்தான்களுடைய அரசரான இப்ராஹிம் லோடிக்கும் முகலாய பேரரசான பாபருக்கும் மூண்ட ஒரு போர் தான் முதலாம் பானிபட் போர். இந்த பானிபட்ன்றது ஒண்ணுமே கிடையாது, ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இதுல வந்து ஒரு போர் ஏற்பட்டுச்சு, அதுதான் முதல் பானிபட் போர். இதனுடைய விளைவாகத்தான் யார் வந்து இந்தியாவில் காலடி பதிக்கிறார்கள்? முகலாய பேரரசானது இந்தியாவில கால் பதிக்குது. இதுதான் சொல்றாங்க. சரியா? 1526. இதே 1556 தான் என்ன பானிபட் போர் நடந்தது? 2வது பானிபட் போர் நடந்தது. சரியா? சரி. அடுத்து 14 The International Court of Justice was set up at சர்வதேச நீதிமன்றம் டேஷில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. The Hague இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல இருக்கு. தி ஹேக், நெதர்லாந்து. சரிங்களா? இங்க இருக்கிறதுலதான் சர்வதேச உயர் நீதிமன்றம் இருக்கு. ஓகேவா? சர்வதேச நீதிமன்றம் இருக்கு. சோ உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த நீதிமன்றத்துக்கிட்ட தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா முறையிடுவார்கள். இந்த நீதிமன்றத்தின் ஆட்சி மொழி 2 தான். சரியா? அலுவல் மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு என்னது? பிரெஞ்சு. இந்த 2 மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் அங்கு வாதாட முடியாது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 15 Who gave the slogan Jai Hind to the nation? நாட்டிற்கு ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். சோ இவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தியாகிகளினுடைய தியாகியே இவர் தான். இவர் இல்லைன்னா அந்த ஐஎன்சின்ற ஒண்ணு ஃபார்ம் ஆகி எல்லாமே நடந்திருக்காது இல்ல. சோ
இவர் ஒரு ரொம்ப முக்கியம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் என்ன ஸ்லோகன் கொடுத்திருப்பார்? ஜெய்ஹிந்த். நாட் ஓன்லி ஜெய்ஹிந்த், இந்த ஸ்லோகன் கேட்டாலும் இவர் தான், டெல்லி சாலோ. சரிங்களா? டெல்லி சாலோ என்ற முழக்கத்தை வித்திட்டவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால தான் இரண்டு விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒன்னு ஜெய்ஹிந்த், இன்னொன்னு டெல்லி சாலோ. அப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் வரும்பொழுது அதை சொன்னவர் இவர் தான். அதாவது நாட்டிற்கு சுதந்திரமானது ஒண்ணு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. இப்ப ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, இவர் இருக்கார் பாருங்க, இவர் வந்து நேதாஜி அவர்களுக்கு எப்படி வந்து இவர் மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு சொல்லுவார்ல தேசத்தந்தை இவர் தான், மகாத்மான் பேர் கூட்டது இவர் தான், அந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் ஒரு டைட்டில் தராரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேஷ் நாயக். சரிங்களா? தேஷ் நாயக். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 5 क्वेश्चन சைக்காலஜி. இப்போ இல்லாம 16வது क्वेश्चन. The side of the square is 10 cm. If its side is tripled, then by how many times will its perimeter increases? ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். அப்ப சதுரம் என்றது 4 பக்கங்களும் சமமா இருக்கணும்ல. அப்போ இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10. அப்போ 10 சென்டிமீட்டர் ஒரு சதுரத்தின் பக்கமாக இருக்கும்போது அந்த பக்கத்தை நான் 3 மடங்கு ஆக்குகிறேன். நல்லா கவனிங்க, பக்கத்தை எத்தனை மடங்கு ஆக்குகிறேன்? 3 மடங்கு. இப்போ ஒரு மடங்கு, அதாவது 10 சென்டிமீட்டர்ன்றது ஒரு மடங்கு. இதை நான் 3 மடங்கு ஆகனா இன்டூ 3. அப்போ இது 30 சென்டிமீட்டர், இதுவும் 30 சென்டிமீட்டர், இதுவும் 30 சென்டிமீட்டர், இதுவும் என்னது 30 சென்டிமீட்டர். அப்படியே இன்டூ 3 ஆகுது. சரிங்களா? அப்ப 10 சென்டிமீட்டர்ன்றது சிங்கிள் சைடு, இது அப்படியே இன்டூ 3 ஆனா 30 சென்டிமீட்டர். அப்போ 30 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 3 மடங்காக சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் கேக்குறான். சுற்றளவுனா என்னமா? 4 பக்கத்தையும் கூட்டி சொல்லிட்டா சுற்றளவு. ஏன்னா சுற்றளவுடைய ஃபார்முலாவே 4a தானே. ஒரு பக்கத்தினுடைய அளவு ஏனா 4a, இது 4த்தையும் கூட்டி சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ இதோட சுற்றளவு என்னது? 40 சென்டிமீட்டர். 4 பக்கத்தையும் கூட்டி சொன்னா இதோட சுற்றளவு என்னது? 4 பக்கத்தையும் கூட்டி சொன்னா 120. அப்போ சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, 40 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு இப்ப 120 ஆயிருக்குன்னா எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? 40 எதால பெருக்குனா 120 கிடைக்கும், 3ஆல பெருக்குனா 120 கிடைக்கும். அப்ப 3 மடங்கு அதிகரிச்சிருக்கா? அப்ப ஆன்சர் என்னன்னா 3 டைம்ஸ். ஆனா இந்த கேள்வியினுடைய ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, எப்பவுமே சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தை கொடுத்து இத்தனை மடங்கு அதிகரிக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா அத்தனை மடங்கு தான் சுற்றளவும் அதிகரிக்கும். இங்க என்ன கேள்வியில கொடுத்திருக்காங்களோ சரிங்களா, அதேதான் ஆன்சராகவும் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த நாளைக்கு கேள்வியில இந்த இடத்துல டபுள்டுன்னு கொடுத்து நீங்க தமிழ்ல 2 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஆன்சர் என்னது? 2 மடங்கு. சரியா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, கேள்வியில கொடுக்கிறது தான் இதுக்கு பதில். சரி, இனிமே இந்த கேள்வி இப்படி அப்ரோச் பண்ண கத்துக்கோங்க. நான் இப்ப சால்வ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு சும்மா. 17. What is the probability of drawing a king or queen from a deck of 52 cards? அதாவது 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ராசா அல்லது ராணி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ராஜா அல்லது ராணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 52 கார்டு இருக்கு. அப்ப மொத்தமா 52. இந்த 52 கார்டுல இருந்து ஒரு ராஜாவோ அல்லது ராணியோ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ராஜாவை நான் தேர்ந்தெடுக்கணும் அல்லது நான் ராணியை தேர்ந்தெடுக்கணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட மொத்தமா எத்தனை ராஜா இருக்காரு? 4 ராஜா. என்கிட்ட மொத்தமா எத்தனை ராணி இருக்காங்க? 4 ராணி. அப்ப சீட்டுக்கட்டுல எப்பவுமே 4 ராஜா இருக்கணும், 4 ராணி இருக்கணும். சோ அங்க அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லதுன்றதுனாலதான் என்ன பண்ணேன்? கூட்டல் குறி போட்டுக்கிட்டேன். இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணி கொடுத்தா போதும். அப்ப 52 சீட்ல இருந்து நான் ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னா 4 சீட்ல இருந்தா ஏதாவது ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். ராணியை தேர்ந்தெடுக்கணும்னாலும் 4 சீட்ல இருந்தா ஏதாவது ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். அப்ப 4 + 4 8. 8/52 அடிக்கலாமா? சோ 4வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 2 முறை, இது 13 முறை. சோ ஆன்சர் 2/13 ஏ. சரிங்களா? அடுத்தது 18. இதுல என்ன லெட்டர் வரணும்னு கேக்குறாங்க. ABCD தாமா. A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா D. பின்னாடி இருந்து பாருங்க Z, Y, X. அப்ப இங்க என்ன வரணும்? W. D க்கு ஆப்போசிட் லெட்டர் W. அவ்வளவுதான். DW. சின்ன குழந்தை கணக்கு, ஈஸியா முடிச்சிடுவீங்க. அடுத்து 19வது கேள்வி ஒரு வெண்படம். நாய்கள், செல்ல பிராணிகள், பூனைகள், டாக்ஸ், பெட்ஸ், கேட்ஸ். இதுக்கு என்ன வெண்படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, நாய்களும் சரி பூனைகளும் சரி வளர்ப்பு பிராணிகள் தான். ஆனா எல்லா நாயுமே வளர்க்கப்படுகிறதா அல்லது அனைத்து பூனைகளுமே வளர்க்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். இன்னும் சில நாய்கள் திருநாய்களாகவும் சொறி நாய்களாகவும் தான் திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமே சில பூனைகள் திருட்டு பூனைகளா தான் சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடுற மாதிரி நீங்க டி சூஸ் பண்ணீங்கன்னா அது தப்புன்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லா நாயுமே வளர்ப்பு பிராணிகளாக இருப்பதில்லை, எல்லா பூனைகளுமே வளர்ப்பு பிராணிகளாக இருப்பதில்லை. அப்போ இந்த பக்கம் என்ன வரலாம்? டாக். இந்த பக்கம் என்ன வரலாம்? கேட்ஸ். சரிங்களா? அப்ப ஆன்சர் பி. சரியா? அடுத்தது
20வது கேள்வி, find the number of triangles in the given figure below. கீழ்காண படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அதுல 3 முக்கோணம். ஏன்னா பேஸ் வந்திருக்கா, இதுல 1 இது 2, அப்ப இதுல 3. அப்ப ஒன்னொன்னுலயும் என்ன இருக்கு, எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை கோடு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா புதுசா எழுத வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, அப்போ மேல இருக்கு இதுல 3, கீழே இருக்கு இதுல 3, இதுல ஒரு 3, லாஸ்டா இருக்கிற கோடு. ஒரு பேஸ் லைனுக்கும் 3 3மா? சரியா? அப்ப ஒரு பேஸ் லைனுக்கும் 3 3னா 6 9 12. அப்ப எத்தனை முக்கோணங்கள் டோட்டலா இருக்கு? 12 முக்கோணங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா சுலபமா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது இன்னைக்கு பிபிஎல் சீசன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். சோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தையும் தெரிஞ்சுப்போம், நிறைய கொஸ்டின்ஸையும் பார்த்து கத்துக்குவோம். சரிங்க? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.